யாரு மாட்டிக்கொள்ளாட்டியும் மறுமையில டீச்சர் மாட்டுதலிக்குதே லேசி மாசான மாட்டுதல் அல்ல. இது நான் பொறுப்போட சொல்ற விஷயம். எல்லாருக்கும் தப்பி பொடிச்சு போயிடும். இந்த டீச்சர் மாட்டு ஆசிரியரும் ஆசிரியர் மாட்டு லேசான மாட்டு அல்ல. ஆசிரியர்கிட்ட பேர்ல புள்ள குட்டியெல்லாம் வளர்ந்துப்பாங்க. அவங்க எல்லாம் சில நேரம் எங்களையும் பைபாஸ் பண்ணி வைத்துருவாங்க. நாங்க தான் நிக்க வரும். ஏனென்றா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஹதீஸ். மறுமையில மஹ்ஷர்ல 4 கேள்விகளுக்கு விடையளிக்காத வரைக்கும் ஒருவருடைய பாதம் அசையாது. 4 கேள்வி. அது ஒரு கேள்வி என்ன? வான் இல்மிஹி மாதா அமில பிஹி, பெற்ற அறிவை வைத்து என்ன செய்தாய்? பெற்ற அறிவை வைத்து என்ன செய்தாய்? நான் ஒரு டீச்சர், நான் ஒரு ட்ரெயின் டீச்சர், நான் ஒரு கிராஜுவேட் டீச்சர், நான் எஸ்எல்எஸும் பாஸ், நான் டிப்ளோமாவும் பாஸ், நான் ஹையர் டிப்ளோமாவும் பாஸ், நான் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா பாஸ், எனக்கு 25 வருஷம் சர்வீஸ், எனக்கு சொல்லித்தர வராங்க. அந்த அளவுக்கு இல்மிக்கலையா, நாலேஜ் இருக்கலையா? ரைட். மறுமையில 4 கேள்வி மாஸ்டர் கொஸ்டின்ஸ்ல உண்டு. சரி வாங்க டீச்சர், நீங்க பெற்ற இந்த அறிவிக்குதே, உங்களோட நாலேஜ் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, இதை வச்சு என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சனா உங்களுக்கு தெரியாதா? என்ன செஞ்சேன்னு? முதலாவது எனக்கு 350 ரூபாய் சம்பளம், அதுக்கப்புறம் 3500 ரூபாய், ஒரு 8500 ரூபாய் சேரக்குள்ள 350 ரூபாய் சேர்ந்த சீதேவி கடைசியில் ரிட்டையர் பண்ணக்குள்ள 27000 ரூபாய் சம்பளம். எத்தனை ப்ரொமோஷன் இடையில கிடைச்சு? இந்த 2 ப்ரொமோஷன் கிடைக்க துவேஷத்தால கிடைக்கல, பிரின்சிபல் சப்போர்ட் ஒன்று தரல, பேக்கிங் ஒன்று கிடைக்கல, இல்லாட்டி அதுவும் கிடைச்சிக்கும். செஞ்சேன், இவ்வளவு எல்லாம் செஞ்சுக்கிறேன். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிப்பிச்சவன் தான் இல்லாமல் இல்ல என்று சொல்ற பதில் வரும் சொன்னா எப்படி சொல்றதுக்கு போறது? இது லேசான ஒரு பொறுப்பு அல்ல. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஅய்யத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஒவ்வொருவரும் பொறுப்பு, அவங்களோட பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இந்த பிள்ளைகள், இந்த பச்சிளம் குழந்தைகள் எங்க கையில் இருக்கிற எவ்வளவு பெரிய பொறுப்பு, அமானத். 40 புள்ள, 30 புள்ள, 25 புள்ள எங்களை நம்பி வந்து இருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் அமானிதம். ஒவ்வொரு அந்த குழந்தைகள் நாங்க விரும்பினா எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டி கொண்டு விட்டுட்டு வருவாங்க. நாங்க விரும்பினா அந்த குழந்தைகளே எங்களை கொண்டு போய் நரகத்துல தள்ளிடுவாங்க. எங்க வீட்டுல உள்ள பிள்ளைகள் அல்ல, ரோட்ல உள்ள பிள்ளைகள், ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகள். ஏன்னா நாங்க வடிஞ்சு அந்த பிள்ளைகளை சுமந்து கொண்டோம். இங்க நாங்க பாக்குறோம். எங்களுக்கு ஏதும், எங்கள்கிட்ட அறிவிக்கு, ஆற்றலிக்கு, திறமைக்கு, ட்ரைனிங் இருக்கு, பயிற்சி இருக்குது. நாங்க அந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல பாஸ் அவுட், இந்த ட்ரைனிங் காலேஜ்ல பாஸ் அவுட், இவ்வளவு காலம் சர்வீஸ் தாங்க எடுத்துக்கிறோமே. இந்த பிள்ளைகள் நிற்பாங்க. வில்தானு முஹல்லதுன், சொர்க்கத்துல பிள்ளைகள், சின்ன குழந்தைகள் வந்து நிறைய பானங்கள் எல்லாம் தர மாதிரி இவங்க நிற்பாங்க. இது உண்மை. நான் கொஞ்சம் கொச்சையா பச்சையாக எளிமையான லாங்குவேஜ்ல உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் விளங்க ஓடுறதுக்கா. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு நாம் தயாரா? மறுமையில கேட்கப்பட்ட 4 பேரும் வினாக்கள் உண்டு, அறிவை வச்சு என்ன செஞ்சோம். ஆனா சில நேரம் இங்க மௌலவியாக்கள் இருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. எப்படி மொழிபெயர்க்கிறேன்டா? 4 கேள்வியில் ஒரு கேள்வி, உங்களோட இல்மை வச்சு என்ன செஞ்சீங்க? அதுதானே இது. இந்த ஜியோகிராபி, சோசியல் ஸ்டடிஸ், மேத்ஸ், சயின்ஸ் படிப்பிக்கிற ஆக்களுக்குள்ள கேள்வியால இந்த இல்மு படிச்சுக்கிறாங்களே மௌலவியாக்கள், பாத்துக்கோங்க. உங்களுக்கு தான் மறுமையில அல்லாஹ் கேட்பான், இல்மு வச்சு என்ன செஞ்சீங்க? அதான் குர்ஆன் ஹதீஸ் படிச்சவங்களுக்கு தான் கேள்வி ஒரு பிழையான மனப்பது. இல்முண்டே சொல்றேன். இல்முண்டா நாலேஜ், எஜுகேஷன், அறிவு. அது எந்த அறிவாக இருக்கலாம். அப்படி மார்க்கத்துல அறிவு, மார்க்க அறிவு, உலக அறிவு என்ற பாகுபாடு இஸ்லாத்தை பொறுத்தவரை கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் முதலாவது படிப்பிச்சது வஅல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா. அல்லாஹ் ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தார். மருத்துவத்தின் அடிப்படையை, பொறியியல் அடிப்படையை, வானவியல் அடிப்படையை, ரசாயனவியல் அடிப்படை, பௌதிகவியல் அடிப்படைகளை கற்றுக் கொடுத்தார். முதலாவது கொடுத்த அறிவு என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மார்க்க அறிவு அல்ல, துனியாவுடைய அறிவு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆரம்பத்தில் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த அறிவை வைத்து தான் உலகத்தில் எல்லா கலைகளும், எல்லா சயின்ஸஸும் வளர்ந்திருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற அந்த அறிவின் காரணமாகத்தான் ஃபகஉ லஹு சாஜிதீன், மலக்குகள் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாஸ்தாங்கம் செய்கிற, சுஜூத் செய்கிற நிலை உருவானது. எனவே நாங்க நினைச்சுக்கிற மாதிரி, அதாவது குர்ஆன் ஹதீஸ் படிச்சால் அது மார்க்க அறிவு, மருத்துவம் படிச்சால் அது துனியாவுடைய அறிவு என்ற பாகுபாடு இஸ்லாத்தை பொறுத்தவரை பிள்ளையானது, அந்நியமானது. எனவே நான் இங்க சொல்ல வர கருத்து என்னென்றால், அமானத், இந்த உணர்வு. நாங்க மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சுமந்துட்டோம். உண்மையிலே தேவையில்லாத பொறுப்பு சுமந்துட்டோம், பொறுப்பான பொறுப்பு சுமந்துட்டோம். அப்படி இல்லாம இன்றைக்கு நாங்க என்ன நினைக்கிறோம் சொன்னால், வெரி பிராங்க்லி, மாஷா அல்லாஹ், அட்வான்ஸ் பாஸ் பண்ண உடனே மாலுக்கு டீச்சிங் கிடைச்சிட்டு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய அருள். துஆல இருந்தோம், சுன்னத்தா நோன்பு கொஞ்சம் பிடிச்சோம், சதக்கா 2 கொடுத்தோம். எங்கால அவட கல்பு மாறண்டு இல்லையா? கிடைச்சிட்டு இல்லையா டீச்சிங்? நாங்க ஒத்தனை நம்பிக்கை அருளாகத்தான் நினைக்கிறோம். இப்ப பிரேக் த்ரூ போராட்டத்துக்கு பக்கத்து ஸ்கூலிலே கிடைச்சி, அதுவும் பிரின்சிபல் எங்களை சாச்சாரம் ஃபுல் சப்போர்ட், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள். டிரான்ஸ்பர் போட்டான், அடுத்த ரவுண்ட்ல போனோம், மாத்தி தந்தான். பாருங்க, இது தொழுகையோட பரக்கத், குர்ஆனோட பரக்கத், நோன்பு பிடிக்கிறதுல பரக்கத். நீங்க செஞ்சு பாருங்க, உங்களோட பிள்ளைக்கு டீச்சிங் கிடைக்கும். சும்மாவே வீட்டுல புள்ள, நான் வளமையா சொல்ற மாதிரி தொழில் செய்யறவங்க எல்லாம் தொழில் செய்யறாங்களாம். இந்த வீட்டுல உள்ள ஹவுஸ் வைஃப் மாதிரி சும்மா இருக்கிறாங்களா? சும்மா இருக்கிறாங்க பொம்பளை வீட்டுல. உங்களோட வைஃப் என்ன செய்யற? வீட்டுல சும்மா. எங்கட வைஃப் டீச் பண்ற, அவ சும்மா இருக்கிற வீட்டுல. அடே, அந்த பொம்பளை சும்மா வீட்டுல இருக்கிறா, இவரையா சும்மா இருக்கிறா ஸ்கூல்ல போயிட்டு, இவ போய் சும்மா இருக்கிறா ஸ்கூல்ல ரிலாக்ஸ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி 1 மணி நேரம் கூட நிக்கிறா. வீட்டுக்கு போனாவே இருந்து
அந்த பொம்பளை படுற பாடு அந்த வீட்டுல, இது பெரிய உண்மை, கசப்பான உண்மை. அப்ப சும்மா இதெல்லாம் பிழையான மனப்பதிவுகள். அப்ப அவங்க பாக்குற சும்மா இருக்காம ஏதாவது செய்வோம். சும்மா இருக்கிற ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை வீட்டு வேலை செய்யற பொம்பளை எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறா தெரியுமா? லேசான ஒரு நடையா நடக்கிறா காலில இருந்து. இந்த டீச்சர் நடக்கிறல்ல, அவன் வேலைக்கு போறேன்னு சொல்லியே ரெஸ்ட் எடுப்பான். ரெண்டே செய்யறவங்க இருப்பாங்க, இல்லாம இருக்க மாட்டாங்க பெரும்பாலும். எனவே இது ஒரு வரப்பிரசாதம் அல்ல, இது ஒரு அருள் அல்ல, இது மிகப்பெரிய அமானத். மறுமையில இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். ஒரு புள்ள வந்து ஒரு விஷயத்தை கேட்குது, வகுப்புல படிப்பிச்ச விளங்க இல்லையா, டியூஷன் கிளாஸுக்கு வந்தா படிப்பிச்சுட்டாரு, லேசா சொல்லிடுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தான் அறிந்த ஒரு அறிவை ஒருவர் மறைத்தால், சொல்லிக் கொடுக்காமல் இருந்தால், மறுமையில் நரகத்தில் நெருப்பினாலான ஒரு கடிவாளம் அவருக்கு அணிவிக்கப்படும். தான் பெற்ற ஒரு அறிவை, தான் அறிந்த ஒரு நாலேஜ கேட்ட போது சொல்லிக் கொடுக்காமல் இருந்தால் அவருக்கு மறுமையில நரகத்தில் நெருப்பினான ஒரு கடிவாளம் அணிவிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துறை மிகப்பெரிய அமானத், தேசமாசான அமானத். இது ஒரு பெரிய தலைவியா மாறும் ஒரு டீச்சருக்கு. ரஹ்மானே நான் ஏன் சுமந்தேன், அதான் உண்மை. இந்த மறுமையில பெரிய கைசேதமா இருக்கும், மிகப்பெரிய ஒரு கைசேதமாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனா விரும்பினார், இது ஒரு அமானத்தாக கருதி ஒருவர் இந்த பணியை செய்தால் சூனத்துக்கு லேசா போற வழியாகவும் இதனை எந்த அளவுக்கு என்றால், 4 பிள்ளைகளை உருவாக்கிட்டு போங்க, நல்லா படிப்பிச்சுட்டு போங்க. இல்முன் யுன்தஃபா பிஹி, ஒரு மரணித்து விட்டால் உலகத்துக்கும் அவருக்கும் இடையிலுள்ள எல்லா தொடர்பும் மாறுபட்டுரும். 3 தொடர்புகளை தவிர அது ஒரு தொடர்பு என்ன? இல்முன் யுன்தஃபா பிஹி, இவர் சொல்லிக் கொடுத்துட்டு போன அறிவு. இவர் ஒரு பிள்ளைக்கு படிப்பிச்சு, அந்த பிள்ளை படிப்பிச்சு போய்கொண்டே இருக்குது. அந்த நாளை புத்தகம் எழுதினார், அந்த புத்தகம் வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. 4 பேர் உருவாக்கிட்டு போனார், அவங்க பலர் உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. அந்த இவரால் கற்பிக்கப்பட்ட போதிக்கப்பட்ட அந்த அறிவு உலகத்தில் இருக்கும் காலம் எல்லாம் இவருக்கு கபருக்கு நன்மை வைத்துக் கொண்டே இருக்கும். மௌத்தான பிறகு ஒழுங்காக தொழல, இபாதத் செய்யல, வணக்க வழிபாடுகள் ஈடுபடல, தொழில ஒழுங்கா செய்யல, டீச்சரா இருந்தா ஒழுங்கா டீச் பண்ணல, மௌத்தான பிறகு 50 யாசின் ஓதி 30 குர்ஆன கத்தும் செஞ்சு சும்மா அந்த விஐபி சில சொர்க்கத்தை அனுப்புறதுக்கு எடுக்கிற முயற்சி பலன் அளிக்காது. இப்படித்தான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி செய்யணும். தொடர்ந்து நன்மை கிடைக்கணுமா, மௌத்தான பிறகும் நன்மைகள் வந்து மீசானுல் ஹஸனாத்துல வந்து குமிஞ்சு கொண்டிருக்கணுமா, இல்முன் யுன்தஃபா பிஹி, தொடர்ந்து பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அறிவு பிள்ளைகளை உருவாக்கிட்டு போயிருக்கு. சந்தோஷமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், என்னால் உருவான பிள்ளைகள், எனது அர்ப்பணத்தால், எனது தியாகத்தால், என் உழைப்பால், என் வழிகாட்டலால, என் வழிப்படுத்தலால, நெறிப்படுத்தலான உருவான பிள்ளைகள். அவங்க இருக்கிற காலமெல்லாம், அவங்க இந்த அறிவை சொல்லும் காலமெல்லாம் நன்மை கிடைச்சு கொண்டே. எனவே 2 பக்கத்துக்கும் இருக்குது. எனவே ஆரம்பமாக டீச்சிங், குறிப்பாக எந்த தொழிலாக இருந்தாலும் பொதுவாக ஆசிரியர் தொழிலை, ஆசிரியர் சேவையை, பணியை சிறப்பாக குறிப்பாக ஒரு அமானத்தாக கருதுற அந்த நிலை இருக்கும். இது முதலாவது.